இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டுனா என்ன மேம்? இது எதனால வருது? நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளையே வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வருஷக்கணக்கில் நான் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு தைராய்டு லெவல் குறையல, எனக்கு குறையுது, எனக்கு திரும்ப வந்து டேப்லெட் விட்டால் ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ இதுக்கான டயட் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது தான். ஹலோ மக்களே, நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டு அப்படின்னா என்னன்னு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சித்த மருத்துவர் டாக்டர் தாரணி பிரியங்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹலோ டாக்டர். ஹலோ சரண்யா. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் தைராய்டு பற்றி பேசலான் இருக்கோம் மேம். தைராய்டு பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டுனா என்ன மேம்? இது எதனால் வருது? ஓகே, தைராய்டு பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ தைராய்டில் எல்லாருமே ஜென்ரலாக வந்துட்டு சொல்கிறது 2 வகையான தைராய்டு இருக்குது. ஒன்று ஹைப்போ தைராய்டு, ஒன்று வந்துட்டு ஹைப்பர் தைராய்டு. 3வது வகையாக ஒன்று இருக்கிறது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியாது. அதுதான் வந்துட்டு ஆட்டோ இம்யூன் தைராய்டு, ஹாஷிமோட்டோஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளையே வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது வருது. இது வந்து பல வகையாக இருக்குது. அதில் ஒரு வகை தான் வந்து இந்த தைராய்டு எஃபெக்ட் பண்ணும்போது தான் வருது தான் இந்த ஹாஷிமோட்டோஸ், அதாவது ஆட்டோ இம்யூன் தைராய்டு சொல்லி சொல்கிறது. தன் உடல் தன்னை தாக்கும் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம தமிழில். இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு வைரஸ், ஒரு கிருமி ஒன்று வருது அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும்? நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு கிருமி ஒன்று வருது, ஒரு வைரஸ் ஒன்று வருதுன்னு போயிட்டு வந்துட்டு சண்டை போடும். ஆனால் அதுவே வந்து நம்ம உடம்பையே வந்து அது வைரஸாக நினச்சி போயிட்டு தைராய்டில் போய் நின்று சண்டை போடும் போது தான் இங்கே ஆட்டோமியூன் தைராய்டு வருது. ஜாயின்ஸில் போயிட்டு அது வந்து போய் சண்டை போடும் போது தான் நமக்கு வந்துட்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரும். ஸ்கின்ல போயிட்டு ஃபைட் பண்ணும்போது தான் வந்துட்டு சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ஆட்டோமியூன் தைராய்டு, ஹாஷிமோட்டோஸ் டிசீஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா மேம்? இப்போ தைராய்டு வந்தால் இழைப்பாங்க, குண்டாவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது மேம்? இது வந்து அக்யூட்டாக பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும், அந்த பேஷண்ட்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். தைராய்டுக்கு இருக்கிற மாதிரி அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஹேர் லாஸு, ஹேர் ட்ரைனஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், பஃபி சீக்ஸ் இருக்கும், உங்களுக்கு காய்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தொண்டையில் அந்த கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து இருக்கும், ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ பார்த்தோன்னே ஒரு பெக்யூலர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வருஷக்கணக்கில் நான் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு தைராய்டு லெவல் குறையல, எனக்கு குறையுது, எனக்கு திரும்ப வந்து டேப்லெட் விட்டால் ஏறுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டு எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டுன்றது வெறும் பெண்களுக்கு மட்டும் வருமா, இல்லை ஆண்கள், குழந்தைகள், வயசானவங்க, இவங்க யாருக்கு வேணாலும் வருமா மேம் இது? ஆக்சுவலி தைராய்டு எப்படி வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே வருது. ஸோ அதே போல தான் இதுவும் வந்துட்டு பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும், குழந்தைங்களுக்கு வருது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வயசுலேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகும், ஏர்லியராகவே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் மெனுக்கு வந்துட்டு அதிகமாக இந்த நோய் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்துட்டு பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுலேயே வந்து இந்த ஆட்டோ இம்யூன் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு. மேம், இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டு வந்து நம்ம லேடிஸ்க்கு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஹேர் லாஸ், இரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே குழந்தைகளுக்கும் மென்னுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? குழந்தைங்களுக்கும் மென்க்கும் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். சிம்டம்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணனா தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்னால். ஸோ சேம் அதே மாதிரி தான் டயர்ட்னஸாக இருக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா டயர்டாக இருப்பாங்க, அவங்களால வந்துட்டு படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, எனி டைம் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. மித்த குழந்தைங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்டிவாக அவங்களால விளையாட முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்க இருப்பாங்க. அப்போது வந்து நம்ம கரெக்டாக அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். மென்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அதுதான், அவங்களால அவங்களோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக வந்து செய்ய முடியாது. எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சிருன்னு சொல்லுவாங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு இந்த கழுத்தில் வந்து அது காய்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அதே போல் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டு ஏற்பட காரணம் என்ன மேம்? மேக்ஸிமம் வந்து ஜெனடிக்ஸ்னால தான். ஸோ ஃபேமிலியில் வந்து அம்மாவுக்கு இருக்கலாம், பாட்டிக்கு இருக்கலாம், யாரோ ஒருத்தங்களுக்கு இருந்தனால வந்து நமக்கு வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால சின்ன சின்ன குழந்தைங்களுக்குமே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, பேக்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அன்னோன் ஈட்டியாலஜியாக தான் வந்துட்டு இருக்கும்.
இப்போ இதுக்கான தீர்வா சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றீங்க மேம்? கண்டிப்பா. இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்குறோமோ, அதே ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நம்ம அந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டுக்கு வந்துட்டு குடுப்போம். ம். இது வந்து நம்மளுக்கு இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ் வந்துட்டு குடுக்கலாம். ப்ளஸ் ஹோம் ரெமடீஸும் வந்துட்டு நெறையா வந்துட்டு சொல்லலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா? மஞ்சள் கிழங்கு. இந்த மஞ்சள் கிழங்க வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுட்டு, அது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோர் பண்ணிட்டு டெய்லியும் வந்து பாலில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் இல்லை பால் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி. ஒன்று காலையில் வெறும் வயித்துல வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு பொடி ஒன்று ஹெர்பல் பொடி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா ஸ்பைசஸ், இந்த பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, சுக்கு, ஸோ சுக்கு, கொத்தமல்லி, கிராம்பு, ஓகேங்களா, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வறுத்து பொடியை அரைச்சி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு டீ மாதிரி போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். இதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு குறையும். ப்ளஸ் இம்யூன் பவர் வந்துட்டு நல்லாவே ரெகுலேட் ஆகும். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிறது மூலிமா இதுலேருந்து வெளியே வர முடியுமா மேம்? கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ இதுக்கான டயட் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது தான், க்ளூட்டன் ஃப்ரீ, அதாவது மைதா, கோதுமை இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். எக்ஸப்ஷனல் வந்துட்டு நெய் வேணால் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு ஸ்பூன். அடுத்து பார்த்தீங்கன்னா சோயா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், மீல் மேக்கரு, சோயா சாஸு, சோயா மில்க் எல்லாம் இப்போ இருக்கு இல்லைங்களா? ஸோ சோயா மில்க், ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இயற்கை உணவாக வந்து சிறுதானியத்தை வந்து எடுத்துக்கிட்டாலே, இதை நம்ம அவாய்ட் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கும் போது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட் வந்து சிறுதானியத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து டயட் சேஞ்சஸ். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பாதி வந்து குறைஞ்சிரும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் மெடிகேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வாக்கிங் மஸ்ட். இதான் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு போய் ஜிம் போய் வெயிட் தூக்குங்கலாம் யார்ட்டையும் சொல்லலை. ஜஸ்ட் ரெகுலர் வாக்கிங் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு விளையாடுறீங்களா, பேட்மிண்டன் விளையாடுறீங்க, இல்லை சைக்கிளிங் போகிறீங்க, ஸோ அதை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டுக்கு யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது தாராளமாக பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு மென்டலி கூட வந்துட்டு எஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க யோகா பண்ணுறாங்க, இல்லை மெடிடேஷன் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவாங்க. மெயினாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆட்டோ இம்யூன் தைராய்டு பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். என்ன நேயர்களே, ஆட்டோ இம்யூன் தைராய்டு பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் வேறொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி, வணக்கம்.